வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 3 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா பாட்டி கிட்ட, பாட்டி நான் போய் ரேவதிய கூட்டிட்டு வரேன் பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, பேராண்டி ஈஸ்வரி அனுப்புவாளா? எனக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி ரேவதி என்னோட ஒய்ஃப், அத்தை என் கூட கண்டிப்பா ரேவதிய அனுப்பி வச்சுதான் ஆகணும். அப்படி அவங்க அனுப்பல அப்படின்னா நான் சட்டப்படி அவங்கள சந்திப்பேன். இதை கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, பேராண்டி நீ போய் ரேவதிய கூட்டிட்டு வாயா, அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி, நான் போய் ரேவதிய கூட்டிட்டு வரேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. அப்போ பாட்டி நேரா அம்மன் சிலை கிட்ட போயிட்டு, பாத்தியா என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத பாத்தியா? நான் உனக்காக எவ்வளோ பரிகாரம் பண்ணிருக்கேன், எவ்வளோ வேண்டுதல் வச்சிருக்கேன், அது எல்லாத்தையுமே துட்சமா பண்ணிட்டே. என் பேரன் இந்த அளவுக்கு வருத்தத்தோட இருக்கான் அப்படின்னா அதுக்கு நீயே ஒரு காரணம் தான். எப்பதான் என் குடும்பத்தை நிம்மதியா ஒத்துமையா வாழ வைக்க போற அப்படின்னு பரமேஸ்வரி கையெடுத்து கும்பிட்டு சாமியை வேண்டாங்க. என் பேரன் இப்ப போறான். என் பேரன் போனதும் ஈஸ்வரி அவளோட பொண்ண என் பேரன் கூட அனுப்பி வைக்கணும். அப்படி அனுப்பி வைக்கல காலத்துக்கும் ஒன்ன கையெடுத்து கும்பிட மாட்டேன் அப்படின்னு பரமேஸ்வரி அந்த இடத்துல இருந்து சொல்லிட்டு இந்த பக்கமா வராங்க. ஊர் தலைவர் நேரா பரமேஸ்வரிய பார்த்து, அம்மா கவலைப்படாதீங்கம்மா, கூடிய சீக்கிரம் ஈஸ்வரி அம்மா எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களை மன்னிச்சு ஏத்துப்பாங்க. பரமேஸ்வரி சொல்றாங்க, ஐயா 30 வருஷம் ஆயிட்டியா, இன்னும் அவ என்னை ஏத்துக்கவே இல்லையே, இதுக்கப்புறமும் ஏத்துப்பா அப்படின்னு எனக்கு நம்பிக்கையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி கண் கலங்கிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. பரமேஸ்வரி அப்படி போறத பார்த்துட்டு ஊர் தலைவர்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. பாவம், இவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க பாத்தீங்களா? இவங்கள மாதிரி யாரையுமே பார்த்ததே இல்ல. இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இதெல்லாம் பண்ணாங்க. கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தி ஊர் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக முயற்சி பண்ணாங்க. ஆனா கடைசியில இப்படி ஆகிருச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. அதுக்கு முன்னாடியே ஈஸ்வரி ரேவதியை இழுத்து கொண்டு போய் தள்ளுறாங்க. இங்க பாரு, இனிமே அவனை பத்தி இந்த வீட்டுல யாருமே பேசக்கூடாது, அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல அப்படின்னு ராஜா கேக்குறாரு. ஈஸ்வரி நீ ரொம்ப அவசரப்பட்டு முடிவெடுக்கிற, நம்ம பொண்ணோட வாழ்க்கைய பத்தி யோசனை பண்ணி பாத்தியா? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அவளுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவளோட வாழ்க்கைய பத்தி யோசிக்காமையா நான் இருக்கிறேன்? நீங்க தேவையில்லாம அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவன் தான் சேதுபதியோட பேரன் அப்படின்னு. ஆனா அவன் என்னையவே உனக்கு முன்னாடி முட்டாளாக்கி உண்மைய சொல்ல விடாம தடுத்துட்டான். இத கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாருக்கா, மாமாவும் இதுக்கு உடந்த. மாமா வந்துட்டு ஆரம்பத்துல இருந்தே அவனுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த தைரியத்துலதான் அவன் இந்த வீட்டுக்குள்ள ரொம்ப தைரியமா சுத்திக்கிட்டு இருந்தான். இத கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, இப்பதான் சந்திரா புரியுது அவன் எந்த அளவுக்கு வந்துட்டு அடுத்தவங்க எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த வீட்டுல தைரியமா சுத்திக்கிட்டு இருந்தான் அப்படின்னு. என் கண்ணு முன்னாடியே இருந்துகிட்டு எனக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணிருக்கான். ஒவ்வொரு நேரமும் அவன் என்னை முட்டாள் மாதிரி பார்த்து இருந்திருக்கான். அவனை கண்டிப்பா இனிமே இந்த வீட்டுக்குள்ள விட மாட்டேன். சந்திரா, நீ சொன்ன போது உன் பேச்சை கேட்காம இருந்தது ரொம்ப தப்பாகிட்டு சந்திரா. என் தங்கச்சி எப்பவுமே தப்பான முடிவு எடுக்க மாட்டா அப்படின்னு நான் யோசிக்காம இருந்துட்டேன். சந்திரா இங்க பாரு, என்ன மன்னிச்சிரு. சந்திரா சொல்றாங்க, அக்கா அதெல்லாம் இருக்கட்டும், இதுக்கப்புறமும் அவன் கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள வரத்துக்கு முயற்சி பண்ணுவான். அப்ப நீ என்ன பண்ண போற? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அவன் இந்த வீட்டுக்குள்ள வருவான், அவன் மட்டும் இந்த வீட்டுக்குள்ள வந்தான் அவ்வளவுதான் அப்படின்னு ஈஸ்வரி கோவத்தோட பேசுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நேரா அவங்க அம்மா கிட்ட, அம்மா இங்க பாருங்க, அவரு ரொம்ப நல்லவரு, தயவு செஞ்சு அவர்கிட்ட இருந்து என்ன பிரிச்சதாதம்மா. ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் அன்னைக்கு கல்யாணத்துல நான் தான் உன்னை கட்டாயப்படுத்தி அவனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். இப்ப சொல்றேன், அவனுக்கும் உனக்கும் பொருத்தமே கிடையாது, மரியாதையா அவனை விட்டு விலகிரு. வில்லி சொன்னதை கேட்டுட்டு ஈஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா
என்னைக்குமே அவரை என்னால மறக்கவே முடியாது. அவரு எனக்கு வாழ்க்கையில ரொம்பவே முக்கியம். அவரை கண்டிப்பா என்னால மறக்க முடியாது. தயவு செஞ்சு என்ன நீங்க கட்டாயப்படுத்தாதீங்க. அவர் கூட தான் நான் சேர்ந்து வாழ்வேன். என்னை விட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சுறாங்க. சோ இத பார்த்துட்டு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ என்னதான் கெஞ்சினாலும் உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்போ ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோ வந்ததும் வில்லி பார்த்துட்டு, பாத்தியாக்கா இவனுக்கு தைரியத்தை, எவ்வளவு தைரியமா வந்து நிக்கிறான் பாத்தியா, இவ்வளவு பிரச்சனை நடந்தோம், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பரமேஸ்வரி தான்க்கா, அவதான்க்கா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கா. இது கேட்டதும் ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, ஏய், இவ்வளவு பிரச்சனை நடந்தும் எவ்வளவு தைரியமா இந்த இடத்துல வந்து நிக்கிற, உனக்கு யாருடா எவ்வளவு தைரியத்தை கொடுத்தது, நீ யாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே உன்னை நான் கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை, மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிரு, உன் உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னா. அப்ப ஹீரோயின் ஹீரோவை பார்த்ததோட ஓடி வந்து அவரோட கைய பிடிச்சுக்கிறாங்க. ஈஸ்வரி ஹீரோயினை பார்த்து, இங்க பாரு, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது, அவனை விட்டு இப்ப விலகி வரப்போறியா இல்லையா? ஹீரோயின் சொல்றாங்க, இல்லம்மா, நான் இவரை விட்டு விலக மாட்டேன், தயவு செஞ்சு இவர் கூட என்னை அனுப்பிருங்கம்மா. நீங்க வேணும்னா இவர் பண்ண நல்லது எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட மதிக்காம இருக்கலாம் உங்களோட ஈகோனால. ஆனா இவர் பண்ண நல்லது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. இவர் குடும்பத்துக்காக நிறையவே பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட இவரை என்னால டக்குன்னு மறக்க முடியாது. இவர் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்ல. இவரை விட்டுட்டு நான் எங்கேயும் போய் வாழ மாட்டேன். தயவு செஞ்சு என்னை இவர் கூட அனுப்பிடுங்கம்மா. என் லைஃபே இவர் கையில தான் இருக்கு. இவருதான் எனக்கு கோவில் மாதிரி. இவர் கூட இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா இப்படி பேசுறத, இவளுக்கு எவ்வளவு தைரியம் பத்தியா. இதுக்கு முன்னாடி எல்லாம் ரேவதி எல்லாம் பேசுவாளா அப்படின்னு தோணுச்சு. ஆனா இப்ப என்னடானா இவ்வளவு தைரியத்துல பேசுறா. இங்க பாருக்கா, இது எல்லாமே அந்த பரமேஸ்வரியோட வேலை. அவ சொல்றத வச்சுதான் இவ இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கா. இங்க பாருக்கா, உன் பொண்ணை இப்படியே விட்டுக்கிட்டு இருந்த, அதுக்கப்புறம் அந்த பரமேஸ்வரி நினைச்ச மாதிரியே ஒவ்வொரு பொண்ணா இந்த வீட்டை விட்டு அழைச்சிட்டு போயிடுவா. துர்கா இந்த வீட்டை விட்டு போனா அதுக்கப்புறம் ரேவதி தான் அவளோட டார்கெட். எப்படியாவது உங்ககிட்ட இருந்து ரேவதியை பிரிக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த டிரைவர் பையல அவ அனுப்பியிருக்கா. என்ன நடந்தாலும் சரி உன் பொண்ணை மட்டும் அனுப்பிடாத. ஈஸ்வரி சொல்றாங்க, நான் கண்டிப்பா அனுப்ப மாட்டேன். ஏய் ரேவதி, இந்த இடத்த விட்டு நீ போக கூடாது அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா, நான் இவர் கூட போக போறேன், தயவு செஞ்சு என்னை தடுக்காதீங்கம்மா அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ நேரா ரேவதிய பார்த்து, இங்க பாரு ரேவதி, நீ கவலைப்படாத, அத்தை மனசுல உள்ள கோவத்தை குறைச்சு எப்படியாவது நான் உன்னை இந்த வீட்டை விட்டு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா உன் கண்ணு முன்னாடியே அவன் என்ன சொல்றான் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் கண்டிப்பா வந்துட்டு என் பொண்ணை அனுப்பவே மாட்டேன். இப்ப இந்த இடத்த விட்டு போக போறியா இல்ல அதிகாரிங்களை கூப்பிடுவா? அப்ப ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி, ஏன் ஈஸ்வரி இப்படியே அவசரப்பட்டு முடிவெடுக்கிற, இவரு நம்ம வீட்டோட மாப்பிள்ள, அதை யோசனை பண்ணி பாரு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இவன்லாம் என் வீட்டோட மாப்பிள்ளைய ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்ல. இவனாலதான் எங்க அம்மாவே இறந்திருக்காங்க. இவன் குடும்பத்துல உள்ளவங்க தான் காரணம். அப்படி இருக்கையில அந்த குடும்பத்துல உள்ள ஒருத்தனை ஏன் மருமகனா ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இங்க பாரு ரேவதி, நீ அவன் கூட நின்னு வச்சுக்கையன், அப்புறம் உங்க அம்மாவை உயிரோடவே உன்னால பார்க்கவே முடியாது. இதை கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஹீரோயின் நேரா ஈஸ்வரிய பார்த்து, ஏமா இப்படி அடுத்தடுத்து தப்பான முடிவு எடுக்கிறீங்க? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் சொன்னது விருதி, நீ மட்டும் இந்த இடத்த விட்டு வரல அவ்வளவுதான் அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ஹீரோயின் நேரா அவங்க அம்மாவை பார்த்து, இங்க பாருங்கம்மா, எனக்கு நீங்களும் முக்கியம், இவரும் முக்கியமா. வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, அக்கா காரிய பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அவ ஒரு முடிவு எடுத்தா அப்படின்னா அந்த முடிவுல இருந்து மாறவே மாட்டான். நீ மட்டும் இந்த இடத்துக்கு வரல, அப்புறம் அக்கா காரிய உயிரோட பாக்குறது ரொம்ப கஷ்டமாயிரும். சொல்றது கேளு, இந்த பக்கம் வா அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ நேரா அவங்க ஒய்ஃப பார்த்து நேரா ரேவதியோட கைய பிடிச்சு, இங்க பாரு, அத்தை கிட்ட கூடிய சீக்கிரம் என் மேல தப்பு இல்ல, பாட்டி மேலேயும் தப்பு இல்ல அப்படிங்கறத நிரூபிச்சு அத்தையோட மனசை மாத்தி கூடிய சீக்கிரம் உன்னை இந்த வீட்டை விட்டு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னதும் நம்ம ரேவதி நேரா ஹீரோவை பார்த்து, நீங்க எல்லாமே என்னால இருக்கவே முடியாது, எனக்கு நீங்க ரொம்ப முக்கியம், உங்க கூட தான் என்னோட லைஃப் அமையணும், ஒரு செகண்ட் கூட உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது,
அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, அத்தை பேசினதை பத்தியா? அவங்க கடுமையான கோபத்துல இருக்காங்க. இந்த கோபத்தினால பாதிக்கப்பட போறது கண்டிப்பா நம்ம தான். அதனால இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியா இருப்போம். அத்தையோட மனசு மாறின பிறகு நான் உன்னை கூட்டிட்டு போறேன். இது உனக்கு நான் கொடுக்கற வாக்கு. இது கேட்டதும் ஹீரோயினும் சரிங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, அத்தை, இந்த இடத்துக்கு வந்தது என்னுடைய தப்புதான். உங்களோட கோவத்தை இன்னுமே நான் அதிகப்படுத்திட்டேன். ஆனா அத்தை, கூடிய சீக்கிரம் பாட்டி மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத உங்ககிட்ட நிரூபிப்பேன். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இந்த இடத்த விட்டு போக போறியா இல்லையா அப்படின்னு. அப்ப ஹீரோ வந்துட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில போறாரு. வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, பாத்தியாக்கா எவ்வளவு தைரியமா பேசுறான் அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பரமேஸ்வரி தான். அவதான் போயிட்டு நம்ம வீட்டோட மருமகளை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பா. அதனாலதான் அவன் அவ்வளவு தைரியமா வந்து நம்ம வீட்டு பொண்ணை அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கான். எவ்வளவு தைரியம் பாத்தியாக்கா அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, அவன் என்னதான் வந்து என் பொண்ணை அனுப்புன்னு சொன்னாலும் நான் கண்டிப்பா அனுப்பவே மாட்டேன். அவன் எத்தனை பேரு கூட வேணாலும் வரட்டும், என் பொண்ணு இவ என்னோட பொண்ணுதான் அப்படின்னு. அப்ப ஹீரோயின் நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, அவரு இந்த குடும்பத்துக்காகவும் என்ன பண்ணிருக்காரு, உங்க உயிரை பலமுறை காப்பாத்திருக்காரு. அது எல்லாத்தையுமே நீங்க மறந்துட்டு கொஞ்சம் கூட வந்து யோசனையே இல்லாம உங்களோட ஈகோனால அவரை வந்து சாதாரண ஆளா நினைச்சிட்டீங்க. இங்க பாருங்கம்மா, கூடிய சீக்கிரம் பாட்டி மேல தப்பு இல்லை அப்படிங்கறத அவரு நிரூபிச்சு என்னை இந்த வீட்டை விட்டு கூட்டிட்டு போக தான் போறாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து போறாங்க. ஹீரோயின் அப்படி பேசிட்டு போறதை பார்த்துட்டு வில்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, இவ இப்படி பேசிட்டு போறாளே, ஒருவேளை அவன் வந்து கூட்டிட்டு போவான் அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்காளோ? கண்டிப்பா விடக்கூடாது, அவனோட வாழ்க்கை ஒண்ணில்லாம போகணும். எப்படி அவ முதல் மனைவி அவனை விட்டுட்டு போனாலோ அதே மாதிரி இவளும் பிரியணும். அதுக்கு என்ன பிளான் பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, பாத்தியாக்கா, நம்ம இருக்கும் பொழுதே நம்ம பொண்ணுகிட்ட அவன் என்ன சொல்லிட்டு போறான் அப்படின்னு. எப்படியும் நீ அவனை மன்னிச்சு ஏத்துப்ப அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கான். ஏன்னா நீ அந்த அளவுக்கு அவனை நம்பிக்கிட்டு இருந்தியல்ல, அதனால அவன் அப்படி பேசுறான். இங்க பாருக்கா, என்ன ஆனாலும் சரி, அவன் மறுபடி இந்த வீட்டு பக்கம் வரவே கூடாது. அம்மாவோட இறப்புக்கு காரணமான அவன் இந்த பக்கம் வரவே கூடாது அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, எப்படி சந்திரா அவனை இந்த வீட்டுக்குள்ள விடுவேன்? ஹீரோயின் ரூமுக்குள்ள போயிட்டு அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க. அப்பதான் மயில அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, இங்க பாரு ரேவதி, இதுக்காக தான் நான் உன்கிட்ட ஆரம்பத்துல சொன்னேன். இதனாலதான் சகல வந்து உன்கிட்ட பிரியத்தோட இல்லாம அப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாரு அப்படிங்கறத பத்தி உன்கிட்ட சொன்னேன். இப்பயாவது புரியுதா ரேவதி? அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா, இப்பதான் புரியுது. அவரு பாவம், அவர் எந்த அளவுக்கு ரொம்ப சோகத்தோட இருந்தாரு அப்படிங்கறத என்னால பார்க்கவே முடியல. எனக்கு ரொம்பவே கவலையா இருந்துச்சு. ஆனா சீக்கிரம் அம்மா கிட்ட பாட்டி எந்தவித தப்பும் பண்ணல அப்படிங்கறத நிரூபிச்சு என்னை கூட்டிட்டு போவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்கேன். அப்ப மயில சொல்றாரு, இங்க பாரு, சகல ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பா வந்து நிறைவேற்றிடுவாரு. நீ கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் சகல வந்து உன்னை கூட்டிட்டு போவாரு. இதை கேட்டதும் ரேவதியும் சரி அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வில்லி நினைக்கிறாங்க, இவன் வந்து கூட்டிட்டு போயிட்டா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிருமே, இனிமே இந்த வீட்டுல நம்மளோட ராஜ்யம்தான், அக்கா காரி கிட்ட நம்ம பேசுவோம் அப்படின்னு மீரா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, அக்கா, என்னக்கா, அவன் பாட்டுக்கு வந்து பேசிட்டு போயிருக்கான், நீ அமைதியா இருக்க. ஒருவேளை அவ சொல்றது ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா நம்ம வீட்டு பொண்ண அவ கூட்டிட்டு போயிட்டா என்னக்கா பண்றது? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, எத்தனை ஜென்மம் ஆனாலும் சரி, இந்த வீட்டுல உள்ள பொண்ண அவனால கண்டிப்பா கூட்டிட்டு போக முடியாது என்ன மீறி. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா, அவன் கூட நீ பழகிருக்க, அவனை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா அது கண்டிப்பா ஜெயிக்காம விட மாட்டான். ஒருவேளை நம்ம வீட்டோட பொண்ணை கூட்டிட்டு போயிட்டா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அதுக்கு வில்லி சொல்றாங்க, சரிக்கா, நான் கேட்டேன், அவ்வளவுதான். இது கேட்டதும் ஈஸ்வரியும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ வில்லி நினைக்கிறாங்க, அக்காக்காரி இப்ப ரொம்ப குழப்பத்துல இருக்கா, அவளோட குழப்பத்தை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். கூடிய சீக்கிரம் அக்காக்காரிய யாருமே இல்லாத அனாதையா மாத்தணும். இந்த ஊருக்குள்ள அக்காக்காரிய ஜீரோவா ஆக்கணும்னு நினைச்சோம், அது இப்ப நடக்க போகுது அப்படின்னு வில்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.